அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். சிக்கன் பாஸ்தா செய்ய போறோம். வச்சு பாஸ்தாவ கழுவி இதில ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து, கொஞ்சமா உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, பாஸ்தாவ ஒரு 7 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். இத ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி 5% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வாணலி அடுப்புல வச்சு எண்ணெய் சேர்த்து, கொஞ்சமா பட்டர் சேர்த்து, பிறகு பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம், பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கிற பூண்டு, அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நம்ம வறுத்து வச்சிருக்கிற சிக்கன இதில ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விடுங்க. பிறகு நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற பாஸ்தாவ இதோட ஆட் பண்ணி பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 4 டம்ளர் பால் சேர்த்து, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்து, அதையும் நல்லா கிளறி விடுங்க. டம்ளர் பால் எடுத்து, அதில 1/2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து, அதையும் வடிகட்டி இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. இப்ப நமக்கு சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.